ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்தேன்னா மெயில் பாக்ஸ் செக் பண்ணலான்னு பார்த்தா வெள்ளையாக பஞ்சு மாதிரி என்னமோ ஒன்று ஃபுல்லாக பறந்துகிட்டே இருந்துச்சு ரோட்லலாம். என்னடா இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா பக்கத்தில் ஒரு ப்ளே ஸ்கூல் இருக்குது. அதோட பார்க்கிங் லாட்டில் ஏதோ ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே வந்து ஃபோம், அதாவது சோப் பபிள்ஸ், அது வந்து நிறைய இப்படி பண்ணி வச்சுருந்தாங்க. அது வந்து இப்படி காற்றுக்கு பறந்து போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்குள்ளே இருக்கிற குழந்தை தட்டி எழுப்பி வா போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நானும் போய் இது கூட கொஞ்ச நேரம் விளையாட பார்த்தேன். பட் அது வந்து கையிலேயே சிக்கலைங்க, நல்லா பறந்து போயிட்டுருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் நின்று இதை நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமாக ஹாப்பியாக நின்றுட்டே இருந்தப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ மெயில் பாக்ஸ் செக் பண்ணுமே அப்படின்னு. சரி, அப்படி போய் மெயில் பாக்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக ஒரு வாக் போகலாம். நல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்குதுங்க. சாதா வெயிலெல்லாம் இல்லை, 100 degrees வெயில் அடிச்சுட்டு இருக்குதுங்க. பட் என்னமோ இந்தியா மாதிரி வேர்க்காது இங்கே பயங்கரமாக. ஆனால் ஒரு மாதிரி ஹியூமிடிட்டி தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்து நான் உங்ககிட்ட ஆல்ரெடி காமிச்சிருக்கேன்ல, தட் அவுட் கோயிங் மெயில்ஸ் நம்ம போடணுன்னா நமக்கு ஆல்ரெடி இங்கேயே ஒரு ஸ்லாட் இருக்கும், அங்கேயே கொண்டு வந்து நம்ம போட்டுடலாம். போஸ்ட் லேடி வரும்போது அவங்க நமக்கு வெளியே அனுப்புகிற மெயிலையும் அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் ப்ராசஸ் பண்ணி அமுச்சிருவாங்க. ஸோ அப்படியே வாக் பண்ண ஆரம்பிச்சுன்னா அழகாக பூவெல்லாம் பூத்துருந்துச்சா அது எல்லாத்தையும் உங்களுக்கு எல்லாம் காமிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் போனால் எங்கள் ஊர் எப்படி தெரியுமாங்க, மனுஷங்க நடக்கிற இடத்துலலாம் மானெல்லாம் கூட இருக்கும். அதனால இன்றைக்கி ஏதாச்சும் உங்களுக்கு மான் தெரியுதான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ மான் தெரிஞ்சிச்சுன்னா இன்றைக்கி நீங்கள் லக்கி. உங்களுக்கு நீங்கள் மனசில் நினச்ச விஷயம்லாம் நடக்கும். பாருங்கள், உங்களுக்கு இன்றைக்கி மான் தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மான்கிட்ட நின்று கொஞ்ச நேரம் பேசி வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி அமிச்சேன்னா அம்மாலாம் வீட்டில் தேடுவாங்க, எதுக்கு இங்கே வந்து இப்படி நின்றுட்டுருக்கேன்னு. இங்கெல்லாம் மானுக்கு மனுஷங்களை பார்த்தா பயமே இல்லைங்க, அப்படியே நின்று நம்மளை வெறிச்சோன்னு பார்த்துட்ருக்கோம். அதனால் அதுக்கிட்ட கொஞ்ச நேரம் நின்று பேசினேன். அதுக்கப்புறம் திரும்பி போய் ஆஃபீஸில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. நம்ம தானே நம்ம குழந்தைங்களெல்லாம் கொண்டு போய் காலையில் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுவோம், அப்புறம் ஸ்கூல்லேருந்து பிக்கப் எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி வித்தியாசமாக என் பொண்ணு என்னை கொண்டு வந்து காலையில் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லியிருக்கா. லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்களேன். அவளை நான் ட்ராப் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ அவள் என்னை ட்ராப் பண்ணுறா. ஆனால் இதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் டிரைவர் சீட்டில் உட்கார ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் கிடச்சி பேசஞ்சர் சீட்டில் உட்காந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் நமக்கு பிடிச்சவங்க நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு அப்படியே வந்து வெளியெல்லாம் நிற்கும் போது அது ஒரு சந்தோஷம்தால. குழந்தைங்கெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துடுறாங்க. இவங்களெல்லாம் பெற்று வளர்த்துக்கு ஏதாச்சும் ஒரு உபகாரம் இருக்குதே, சும்மா ஜஸ்ட் கிட்டிங். எனிவேஸ், இனி வீட்டுக்கு போயிட்டு குழந்தைங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா இது இவங்களுக்கு சம்மர் பிரேக்குன்றனால அவங்களும் ஃபுல் டே தனியாக இருந்து ரொம்ப போர் அடிச்சிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஏதாச்சும் கண்டிப்பாக பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க என்ன பண்ணணும்னு. ஸோ அதுதான் பண்ண போகிறேன். எனிவே, இந்த நாள் எனக்கு ரொம்ப நல்ல நாளாக இருந்துச்சு. இதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இந்த டே ரொம்ப நல்ல நாளாக இருக்கணும்ன்ட்டு நான் வந்து உங்களை விஷ் பண்ணுறேன், ஓகேவா? வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் சீட் விளையாடலாம் அப்படின்னு இருக்கோம். உங்களுக்கெல்லாம் உங்கள் குழந்தைங்களோட சீட் விளையாடுறது பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனிவேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய்.